மார்ச் 27, 1977 அப்போ உலகின் மிக மோசமான விமான விபத்து நடந்திருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? ஆமா, ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு ஐலாண்டான கிராண்ட் கெனரியால இருக்கிற ஏர்போர்ட்ல பாம் இருக்கிறதா டெரரிஸ்ட் கிட்ட இருந்து த்ரெட்டனிங் வந்திருக்கு. அதனால அங்க இருக்கிற எல்லா பிளைட்ஸும் டெனரிஃப் ஏர்போர்ட்டுக்கு டைவர்ட் பண்ணிருக்காங்க. டெனரிஃபும் ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு ஐலாண்ட் தான். டெனரிஃப் ஏர்போர்ட் ரொம்ப சின்னதா இருந்திருக்கு. அங்க ஒரே ஒரு ரன்வே தான் இருந்திருக்கு. KLM அண்ட் பானம் அப்படின்ற 2 பிளைட் ஒரே ரன்வேல இருந்திருக்கு. ஆனா அந்த டைம்ல கிளைமேட்டும் ரொம்ப மோசமா பனிமூட்டமா இருந்திருக்கு. 2 பிளைட்டும் ஒரே ரன்வேல இருக்கிறது 2 பிளைட்டோட பைலட்டுக்கும் தெரியல. KLM பிளைட்டோட பைலட் டேக் ஆஃப் பெர்மிஷன் கிடைச்சிச்சுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு 270 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டேக் ஆஃப் பண்றாரு. அதே ரன்வேல நின்னுட்டு இருந்த பானம் பிளைட் மேல் பகுதியில மோதி கீழே விழுந்து வெடிச்சு 248 பேர் இறந்து போறாங்க. அங்க இருந்த பானம் பிளைட்டும் தீ பிடிச்சி வெடிச்சதுல அதுல இருந்த 336 பேர் இறந்து போறாங்க. 61 பேர் மட்டும் தப்பிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் இந்த விபத்து விமான வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு விபத்தா இருக்கு.